So, historical background of electric charges என்னன்னு பார்க்குறோம். 2 millenniums ago, Greeks noticed that amber, a solid translucent material formed from the resin of a fossilized tree, after rubbing with animal fur, attracted towards small pieces of leaves and dust அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. ஆம்பர் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை காமிக்குது. எப்போ அப்படின்னா சில ப்ராசஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் அதை ரப் பண்ணதுக்கப்புறமா the amber possessing this property is said to be charged. இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை பொசஸ் பண்ணியிருக்கிற ஆம்பரை சார்ஜ்டு ஆம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. It was initially thought that amber has this special property. Later, people found that not only amber but even a glass rod rubbed with a silk cloth attracts pieces of papers. அதாவது ஆம்பருக்குன்னு இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டின்னு முதல்ல நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இதே மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டியை கிளாஸ் ராடை சில்க் கிளாத்தை வச்சு ரப் பண்ணும்போதும் நடக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ கிளாஸ் ராட் ஆல்சோ பிகம்ஸ் சார்ஜ் when rubbed with a suitable material. ஸோ ஆம்பர் மட்டும் ரப் பண்ணும்போது இதை காமிக்கலை, பட் அதே மாதிரியான ஒரு சிமிலர் ப்ராப்பர்ட்டியை கிளாஸ் ராடும் சில்க் கிளாத்தை வச்சு ரப் பண்ணும்போது காமிக்கிறத கண்டுபிடிச்சாங்க. கன்சிடர் எ சார்ஜ்டு ரப்பர் ராட் ஹேங்கிங் ஃப்ரம் எ த்ரெட் as shown in the figure. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆம்பர், அதே மாதிரியான நமக்கு வந்து கிளாஸ் ராடு, அதுக்கப்புறம் வந்து ரப்பர் ராட், இது எல்லாமே வந்து நான் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ். இது எல்லாமே எதை காமிக்குதுன்னு சொன்னாங்க, சார்ஜ்டு அப்படிங்கிற நேச்சரை காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. அங்கேயே ஒரு கான்ட்ரவர்சியல் வருது. கண்டக்டிவிட்டி செய்ய முடியாத ஒரு ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி சார்ஜ்டு நேச்சரை எக்ஸிபிட் பண்ணுறதுனால தான் இது ஒரு பெக்கூலியர் ஸ்டடியாக பார்க்கப்பட்டது. ஸோ நம்ம படிச்சிருப்போம் லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில் நான் கண்டக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் எழுதும்போது கிளாஸ் எழுதியிருப்போம், ரப்பர் எழுதியிருப்போம். இப்போ இந்த ரப்பர் ராடு என்ன பண்ணுது, சார்ஜ்டு பிஹேவியரை எக்ஸிபிட் பண்ணுது. அதுதான் பியூட்டி ஆஃப் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். So consider a charged rubber rod hanging from a thread as shown in the figure 1.1. Suppose another charged rubber rod is brought near the first rubber rod. The rods repel each other. இது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு ரப்பர் ராடை சார்ஜ் பண்ணிவிட்டு இன்னொரு சார்ஜ்டு ரப்பர் ராடை பக்கம் பக்கமாக கொண்டு வர்றாங்க. ஆனால் அந்த ரெண்டும் என்ன பண்ணிருச்சு, ரிப்பல்லிங் ஈச் அதர். இந்த அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது எதனோட ப்ராப்பர்ட்டியாக நம்ம பார்த்துருப்போம், மேக்னெட்டோட ப்ராப்பர்ட்டியாக பார்த்துருப்போம், அல்லது மேக்னட்டிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே தான் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகுது. Now, if we bring a charged glass rod close to the charged rubber rod, they attract each other. ஸோ ஆம்பரை சார்ஜ் பண்ணப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை காமிச்சது, அதே மாதிரியே கிளாஸ் ராடை சில்க் கிளாத்தை வச்சு ரப் பண்ணும்போது காமிச்சிது ஒரு ப்ராப்பர்ட்டியை. இப்போது ரப்பர் ராடை சார்ஜ்டு ரப்பர் ராடாக மாற்றும் போதும் அதே ப்ராப்பர்ட்டியை காமிக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சார்ஜான ரெண்டு மெட்டீரியலையும் சேம் மெட்டீரியலை பக்கம் பக்கமாக கொண்டு வரும்போது ரிப்பல்ஷன் ஆகுது. டிஃப்ரெண்ட் சார்ஜ்டு மெட்டீரியல்ஸை பக்கம் பக்கமாக கொண்டு வரும்போது என்ன ஆகுது, தே காட் அட்ராக்ட் ஈச் அதர். At the same time, if a charged glass rod is brought near another charged glass rod, both the rods repel each other. அதுதான் நமக்கு இந்த ஃபிகரில் காமிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிகரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிகர் ஏ கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். எங்கே அன்லைக் சார்ஜஸ், ரப்பர், இந்த பக்கம் வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரப்பரில் ப்ரொடியூஸ் ஆகிற சார்ஜ் வேறு மாதிரியும் கிளாஸில் ப்ரொடியூஸ் ஆகிற சார்ஜ் வேறு மாதிரியும் இருந்ததுனால ரெண்டுமே என்ன ஆச்சு, அட்ராக்ட் ஈச் அதர். இங்கே ஆரோ மார்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அட்ராக்டிங் டுவர்ட்ஸ். இந்த பக்கம் ஹேங் பண்ணியிருக்கும்போது ரப்பர் பெண்ட் இப்படி ராடு இந்த மாதிரி டுவர்ட்ஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் போயிட்டு அட்ராக்ட் ஆக போகுது. ஸோ நெகட்டிவ்லி சார்ஜ்டு ரப்பர் ராடும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு கிளாஸ் ராடும் அட்ராக்டிங் வித் ஒன் அனதர். தட் இஸ் ஷோன் இன் ஃபிகர் ஏ. அதுவே ஃபிகர் பியில் பார்த்தீங்கன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். ரெண்டுமே என்ன ராடாக இருந்துச்சு, ரப்பர் ராடாக இருந்தது. ரப்பர் ராடில் கம்ப்ளீட்டாக இன்டியூஸ் ஆனது என்னது, நெகட்டிவ்லி சார்ஜ்டு. எல்லாமே நெகட்டிவ் சார்ஜஸ் அக்யூமுலேட் ஆயிருந்தது. அப்போ அதனால் இன்னொரு சார்ஜ்டு ரப்பர் ராடை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரும்போது இது இங்கே கிளாக் வைஸ், இங்கே வந்து முன்னாடி வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருந்ததுன்னா இங்கே வந்து நம்ம கிளாக் வைஸாக இருக்கும். ஸோ இது ரிப்பல்ஷனை காமிக்குது, ரெண்டுமே வந்து ரப்பர் ராடாக இருக்கும்போது. ஸோ அதுதான் இங்கே வந்து ஃபிகரில் மேலே வந்து எழுதியிருக்காங்க. நெகட்டிவ்லி சார்ஜ்டு ரப்பர் ராட் இஸ் ரிப்பல்டு வித் அனதர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு ரப்பர் ராட். ஸோ ரப்பர் ராடை நம்ம வந்து ரப் பண்ணும்போது, ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலை ரப் பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகிற சார்ஜஸ் மாதிரியே கிளாஸ் ராடை நம்ம சில்க் கிளாத்தில் ரப் பண்ணும்போது உருவாகிற சார்ஜஸும் அந்த சார்ஜும் ஒரே மாதிரி இல்லை
ரெண்டுமே சார்ஜ் ஆகுது, ஆனால் நேச்சர் ஆஃப் த சார்ஜ் வந்து ஒரே மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால தான் கிளாஸ் ராட் சார்ஜ்டு ராடாகவும் ரப்பர் ராட் சார்ஜ்டு ராடாகவும் இருக்கும்பொழுது ஆப்போசிட் நேச்சருடைய சார்ஜஸை இன்டியூஸ் பண்ணதுனால இங்கே பார்த்திங்கன்னா கிளாஸில் இன்டியூஸ் ஆனதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸ், வேறஸ் ரப்பரை சார்ஜ் பண்ணியிருந்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் தான் இன்டியூஸ் ஆகிருக்கும். அப்போ அதனால் அந்த ரெண்டும் என்ன ஆயிடுச்சு, அட்ராக்ட் ஆச்சு. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரப்பரில் நெகட்டிவ் சார்ஜு தான் சார்ஜஸை இன்டியூஸ் ஆச்சு. அதை ரப் பண்ணும்போது அதே மாதிரி இன்னொரு சார்ஜ் ரப்பரை எடுத்துகிட்டு வரும்போது அதுவும் என்னது தான் கொடுத்தது, நெகட்டிவ் சார்ஜ் போல்ஸை தான் கொடுத்தது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ரிப்பெல் ஆச்சு அப்படின்றது கிளியர் ஆயிடுச்சு. ஸோ now let us proceed with the next.